ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ தன்னோட அழகான பொண்டாட்டி தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒத்த காலம் நின்றுக்கிட்டு தவம் இருந்துட்டுருக்கான். இது அக்கா காரியும் பார்த்துடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகிடுது. காலங்காத்தால் நம்ம ஹீரோயினி இப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. புருஷங்காரன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். இப்போ நீ ஓகே தானே மயூரா, நீ நல்லா இருக்கல, உனக்கு எது பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, என்னோட அன்பான புருஷன் என் பக்கத்தில் இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலங்காத்திலே ரொமான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் அக்கா காரி அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு இல்லை, இந்த மாதிரி தங்கச்சிக்காரியோட புருஷன் அவளை விட்டுட்டு அவளோட அழகான முகத்தை தான் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவள் என்ன தங்கச்சிக்கு ஹெல்ப்பாக பண்ண போறா. ஏன்னா இவ ஏற்கனவே தங்கச்சிக்காரி மேலே செம காண்டில் இருக்கா. தன்னோட கல்யாணம் நின்று போனதுக்கு காரணமே அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்தை இவளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மயூராவை பழி வாங்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்லேயே ஒரு ஈவென்ட் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக அவன் அழகாக ரெடியாகி வந்திருக்கான். பட் பொண்டாட்டிய வெளியே வராதமா, நீ ரூம்லேயே இரு, உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு, நான் உடனே ஓடி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்ப போனா அப்போ பார்த்தா அங்கே அக்கா கறி வந்துடுறா. அவளை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதனால அவளை கட்டி பிடிச்சிட்டு எப்படிக்கா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்க்கும்போது காண்டா தான் ஆகுது. பட் பொண்டாட்டி கறி சொல்லிடுறா, என்னோட அக்கா வந்துட்டாலங்க, இதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்காது, நான் வெளியே வரமாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அக்கா கறி வந்த விஷயம் மாமியாருக்கு ஏற்கனவே தெரியும் போல. ஸோ அதனால அவங்க அங்கேருந்து ஓடி வந்து பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருப்பா மேகா வீட்டுக்கு வந்திருக்கா, உன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கொடுத்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா. அது மட்டும் இல்லாமல் மயூரா அவளோட அக்கா வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பையன் அங்கேருந்து ஈவெண்ட்டுக்கு போயிடுறான். ரொம்ப தான் பொண்டாட்டின்னு திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அம்மாவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் போல. ஸோ அவங்க மேலே நின்றுக்கிட்டு பையன் பேசுகிறத பார்த்துட்டு இருக்காங்க. பொண்டாட்டி எதுக்காக ஈவெண்ட்டுக்கு வர வேணான்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது. அவளோட அந்த அழகான முகத்தை இத்தனை பேர் பார்க்கறத அவன் சுத்தமாக விரும்பலை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவளை வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அதுக்கப்புறம் ஈவெண்ட் சம்மந்தமாக எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் அக்கா காரியும் தங்கச்சிக்காரியும் பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்போ பார்த்தா அக்கா காரி ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. பார்த்தா அதில் சாரி தான் இருக்குது, இதை இப்போயே போயிட்டு உடுத்திட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்கிட்ட இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் இல்லையக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கே நீ கவலைப்படுற, நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையும் கொடுத்து அவளை புடவையை மாற்றிட்டு வர சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இவ வெள்ளத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கா, ஓம்கார் உன்னோட பொண்டாட்டியோட அழகை நீ பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கல்ல, அதை இன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெள்ளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே ஈவெண்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க அவனை. ஏன்னா இவன் தான் இந்த ஊர்லேயே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் போல். ஸோ அதை பற்றிலாம் பேசவும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரி சாரியுமே உடுத்திட்டு வந்துட்டா. பட் அவள் போட்டிருக்க ப்ளவுஸில் தான் பிரச்சனையே, ரொம்ப ஹாட்டாக தெரிகிறா. ஸோ இது வந்து அவளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதனால முந்தானி எடுத்து தான் மேலே போத்திக்கிட்டு, என்னக்கா நீ ஏன்க்கா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை வாங்கிட்டு வந்த, நான் இப்போ போயிட்டு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட போனால், இல்லை இதில் நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு, இரு நான் ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போனால், அக்கா அதெல்லாம் வேணாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கூச்சப்படுறா. என்னம்மா நீ அக்கா வாங்கிட்டு வந்த புடவை கட்டிட்டு நீ ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டியா, ப்ளீஸ் எனக்காக ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கும் போது ரூமில் ரொம்ப லைட் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பிரைட்னஸே இல்லை, நீ வெளியே வா என் காரிடோர் கிட்டே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. அவள் வரமாட்டேன்னு தான் சொல்கிறா. வெளியே ஈவெண்ட் நடக்குது, நான் வரமாட்டேன், ஓம்கார் என்ன வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு காரிடோர் கிட்ட வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அப்போ டக்குன்னு வீசிங் வந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. ஏற்கனவே இவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அது ஆக்டிங் தான், அது வந்து தங்கச்சிக்காரிக்கு தெரியாது இல்லையா. அவள் உடனே என்னாச்சுக்கா உனக்கு வீசிங் வந்துருச்சா, பம்ப் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா. எனக்கு தண்ணி வேணும்னு சொல்கிறா. உடனே அவள் எதை பற்றியுமே யோசிக்காமல் அக்கா காரிக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக அங்கேருந்து கிளம்பி ஹாலுக்கு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே தான் ஈவெண்ட்டே நடந்துக்கிட்டு இருக்கு சொல்ல போனால். அப்படி ஓடி வந்தவ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அத்தனை பேரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அவளோட முந்தான வேற விலகி இருக்குது. இதை பார்த்துட்டு ஓம்காராக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா தன்னோட பொண்டாட்டி அழகை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ரூமை விட்டே வெளியே வர வேணான்னு சொன்னான். ஆனால் இந்த நிலைமையில இப்படி எல்லாரும் பொண்டாட்டியை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவளை ஃபோட்டோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. ஓம்காரோட மனைவியா நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு ஃபோட்டோவை எடுத்துட்டு இருக்காங்க. அவள் முந்தானையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப கூச்சத்தோட. அப்போ இவனுக்கா பயங்கரமான கோவம் வருது. அங்கேருந்து போயிட்டு ஸ்க்ரீனை டக்குன்னு இழுத்து விட்டுறான். ஸோ அந்த பக்கம் அவன் நிற்கிறா, இந்த பக்கம் இவன் நின்றுட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு போது நிறுத்துங்க, இன்டர்வியூ என்ன தானே எடுக்க வந்தீங்க, அதை விட்டுட்டு
எதுக்காக என் பொண்டாட்டியை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் என்னோட பர்மிஷன் இல்லாமல்? இப்போ எல்லாரோட கேமராவையும் என்னோட அண்ணா கிட்ட கொடுக்கணும், அவர் எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிடுவார். இல்லை கொடுக்க மாட்டேன் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கேமராவையும் உடச்சி நொறுக்கிடுவேன், உங்களே இங்கேருந்து போவிட மாட்டேன், அப்புறம் என்னோட பொண்டாட்டியோட எந்த ஃபோட்டோஸும் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். ஸோ அதனால அவங்க எல்லாரும் கேமராவை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பொண்டாட்டியை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தம்பிக்காரனுக்கே பயமாக தான் இருக்கு. அவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்பா அம்மா வந்து ஸ்டாப் பண்ணி எங்கடா போற அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஓமி ப்ரோ ரொம்ப கோமா இருக்காரு, அவர் வந்து அண்ணி ஏதாவது சொல்லிட போறாரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, புருஷ முண்டாட்டியோட பிரச்சனை இல்லை, நீ எதுக்காக மூக்க நுழைக்கிற, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அவனுக்கு என்ன பயம்னா ஏற்கனவே மயிரா கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டு போனதுனால அவன் எப்படி கோவப்பட்டான் அப்படிங்கிறத இவன் கண்ணு முன்னால பார்த்துருப்பான். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது மயிராவை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இவன் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அண்ணங்காரன் தான் அப்படிலாம் எதுவும் ஆகாது நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேமரால இருக்கிற எல்லா போட்டோஸையுமே வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தவன் அவளை பிடிச்சி பயங்கரமா தள்ளி விட்டுட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக நீ வெளியே வந்த, அப்புறம் இது என்ன ட்ரெஸ், என்ன கேவலமான துணியை போட்டு வந்து என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பயங்கரமா. அவளோ இல்லை ஓம்கார் நான் வேணும்னு வரல, என்னோட அக்காக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா போது நிறுத்து, நான் எந்த ரீசனே கேட்க விரும்பல, நீ எதுக்காக வந்த அதுதான் என்னோட கேள்வி, அதுக்கு பதில் சொல்லு, நான் உன்னோட புருஷன், நான் உன்னை வர வேணான்னு சொன்னா நீ வராம தான் இருக்கணும், அதை விட்டுட்டு நீ எதுக்காக வரலாம், அப்புறம் உன்னோட இந்த அழகான முகம் எத்தனை கேமரால பதிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியுமா, உன்னோட அழகு உன்னோட அழகான முகத்தை பார்க்குற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, உன்னோட புருஷனுக்கு மட்டும்தான், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே பயந்து போயிடுறா. ஆனா ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுவும் சொல்ல போனா இங்கிருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கத்தவும் அவளும் அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறா. ரூமுக்கு வந்து நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மயிரா, நீ எதுக்காக இப்படி பண்ண, அவர் தான் உன்னை வெளியே வர வேணான்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்காக நீ போன, அவர் உண்மையில எவ்வளோ கோவப்பட்டாரு பார்த்தில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பையன் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா வந்து சமாதானப்படுத்தினாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அம்மா அவள் எப்படிம்மா வெளியே வரலாம், அவளோட அந்த அழகான முகத்தை எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா, அத்தனை பேரும் கேமரால ஃபோட்டோ எடுத்தாங்கம்மா, அது எப்படிமா அவள் வரலாம், ஏன் வந்தா, நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதையும் மீறி அவள் எப்படிமா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க. அமைதியாக இருப்பா, கோவப்படாத, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அக்கா கறி எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து அவகிட்ட வந்து பேசுறதுக்காக வரா. இன்னும் உன் புருஷன் உன்கிட்ட இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாரு, அப்படின்னு நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன் மேல இவ்வளோ கோவப்படுறாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ 1க்கு 2 புருஷன்காரனை பத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆனாலும் அவ சொல்றா இல்ல ஏன் மேலதான் தப்பு, அவர் என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு தான் போனாரு, நான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் போனது என்னோட தப்பு தானே, அதுக்காக தான் அவர் கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க பின்னாடியே மாமியாரும் வந்துருது. அவங்க வேற வந்து பயங்கரமா அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்ன மயிரா இதெல்லாம், உன்னோட புருஷன் தான் உன்னை ரூமுக்குள்ளே இருன்னு சொன்னான் இல்லையா, அப்புறம் எதுக்காக நீ வெளியே வந்த, அப்புறம் நம்ம குடும்பத்து விஷயத்த நீ எதுக்காக இவகிட்ட சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இது நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்து விஷயம், இதெல்லாம் நீ அவகிட்ட சொல்றது நல்லதா படல, ஏற்கனவே அவன் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான், இதுல இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் தான் கோவப்பட போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா போற போக்குல வேகமா கதவை வெடுக்குன்னு சாத்திட்டு போகுது. இதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் அழுக வருது. அக்கா காரியா இன்னும் கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கா. புருஷங்காரன் என்னடானா நீ எதுக்காக வெளியே வந்த அப்படிங்கிற காரணத்தை கூட கேட்காம அவன் பாட்டிக்கே திட்டிட்டு போறான். இந்த மாமியார் என்னடானா இப்படி பேசிட்டு போகுது, எனக்கு என்னமோ அது சரியா படல மயிரா, உன் மாமியார் வீட்டில் எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு இவ்வளோ சொல்லிடுறா, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, நான் பண்ணது தப்பு தானே, நாங்கள் வெளியே வந்திருக்க கூடாது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அது மட்டும் இல்லாமல் என் மாமியார் சொல்றதும் சரிதானே, நான் என் குடும்பத்து விஷயத்த வெளியே சொல்றதுனால இந்த குடும்பத்தோட கௌரவம் போயிடும், என்னோட குடும்பத்தோட கௌரவத்தை பாதுகாக்கிறது என்னோட கடமை தானே, அதனால ப்ளீஸ்க்கா இந்த விஷயத்த இதோட மறந்துடு, யாருக்கிட்டையும் சொல்லாத, அப்புறம் நீ என்கிட்ட எதுவும் கேட்காத, இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அவளை போக சொல்லிடுறா. அவளோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஏற்கனவே அந்த பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த நாள்லேருந்து இவளை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். இதில் அக்காக்காரி வேற வேணும்னே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.